வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான சேமியா கிச்சடி தான் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப விருப்பப்பட்டு சாப்பிடுங்க குழந்தைங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் சேமியா தான் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டு சேமியா, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி. அது இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட அதுக்கு பதிலாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா எடுத்து இதை வச்சே செய்ய போகிறோம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடாகினதுக்கு பின்னாடி எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இது கூட வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு பின்னாடி உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன். இதுக்கு பதிலாக வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதனால் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். அதுவரை நீங்கள் பொறுமையாக ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடணும். வதங்கினதுக்கு பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி, நான் ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு இந்த செம்பில் இந்த அளவு எடுத்திருக்கேன். ஒரு செம்பு தண்ணி, இது கரெக்டான அளவு. இப்போ தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதி வரணும். கொதிஞ்சாதே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் சேமியா. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வரந்தோட்டியும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சு வருது. இப்போ நம்ம சேமியா பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும். இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எல்லா சேமியாவையும் கொட்டி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே தண்ணியிலே அப்படியே நல்லா கலந்து விடுங்க, கொதிக்கிற தண்ணியிலே. ஒட்டாமல் நல்லா
நல்லா உதிரி உதிரியாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுங்க. டெய்லி இட்லி தோசையவே ஊட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சேமியாவை செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு முன்னாடி எடுத்து ஒரு தட்டில் மாற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட கார சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி எதுவாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், தட்டே காலி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க.